ஹாய், நான் டாக்டர் பிரியங்கா, ஃபவுண்டர் ஆஃப் பெயின் ரிலீஃப் இண்டெக்ஸ் சென்னை. ஆர்கே பிரைடல் ஆர்டிஸ்ட்ரியில் தான் என்னோட ஜான் மந்த் வெட்டிங்காக நான் வந்து புக் பண்ணியிருந்தேன். ஸோ ரிவ்யூ பர்சனலாக நான் வீடியோ ஃபீட்பேக் ஷேர் பண்ணுறேன். ஸோ பிகாஸ் எவ்வளோ அளவுக்கு நல்லா இருந்ததுன்றது ஒரு டெக்ஸ்ட்டில் கன்வே பண்ணுறது எனக்கு போதுமானதாக தெரியலன்றதுனால நானே வீடியோ ஃபீட்பேக் தரேன்னு சொல்லி இதை நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, நம்ம ஸ்கின் டோன்லேயே மேக்கப் வேணும், நம்ம வேற மாதிரி தெரிஞ்சிடக்கூடாது, நானா தெரியணுன்றத சொல்றதே வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு இப்பெல்லாம். ஏன்னா வேற மாதிரி காமிச்சிருவாங்கன்னு. மேபி என்னோட வெட்டிங்ல என்ன பார்த்துட்டோ இல்லை என் ரெஃபரல் அவங்களுக்கு இனிமேல் புக் பண்றவங்க வந்து ரொம்ப ப்ராப்பர் மேக்கப் போட்டுத்தாங்க, என் ஃபீச்சர்ஸ் நல்லா என்ஹான்ஸ் பண்ணித்தாங்கன்னு கான்ஃபிடென்ட்டாக கேட்க முடியும். ஸோ அந்தளவுக்கு அவங்களோட மேக்கப் ரொம்ப ப்ராப்பராக இருந்தது. அந்த பயம் இல்லை அவங்க மேக்கப் பார்க்கும்போது. இன்னொன்று எந்த அளவுக்கு எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சுன்னா, எப்பவுமே இன்னொருத்தவங்க ஏதாவது சொல்லுவாங்கல்ல மேக்கப் எப்படி இருக்குன்னு ஒரு வேலிடேஷன் தேடிட்டே இருக்கும். எனக்கு அந்த வேலிடேஷன் தேவையே படல. பார்க்கும்போது எனக்கே ஓகே நான் நல்லா இருந்தேன், கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. அதே சமயம் இன்கேஸ் யாராவது வந்து மேக்கப் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்ததோ, சரியா போடலையோன்னு சொல்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் கூட அது எனக்கு பெருசாக பாதரே பண்ணாத அளவுக்கு எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. இன்னொரு பெரிய பிரச்சனை மேக்கப் பண்ணும்போது நமக்கு பயமாக இருக்கும்னா, குங்குமம் வைப்பாங்க, மூக்கில் பட்டுடும், எப்படியாவது சீக்ஸ்லாம் பட்டுரும். அதை எடுத்தாலும் கொஞ்சம் அந்த ஸ்டெயின்ஸ் இருந்துட்டே இருக்கும். இவங்க மேக்கப்ல அதுதான் ஹைலைட். லாங் லாஸ்டிங்கா இருக்கும், நைட் வரைக்கும் இருக்கும்ன்றதை தாண்டி அந்த மேரேஜ் மொமெண்ட்ல வந்துட்டு குங்குமம் இருந்தது, தட்டினா குங்குமம் மட்டும் வெளியே வந்துருச்சு. டியர்ஸும் குங்குமமும் கலந்தது. ஆனா கொஞ்ச நேரத்துல நானே தான் பண்ணேன், அப்படி கேரி பண்ணிக்கலாம் தெரியல. அந்த மொமெண்ட்ல தொடச்சிட்டோம். அப்புறமும் தனியா குங்குமம் வந்ததே தவிர மேக்கப் கொஞ்சம் கூட நகரவே இல்லை. ஈவினிங் வரைக்கும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நான் போய் அடிக்கடி டச்சப் பண்ணிக்கிட்டணும் அப்படின்னு நினைச்சு, எப்பதான் நீ டச்சப் பண்றதை ஸ்டாப் பண்ணுவேன், இப்போ வரைக்கும் நீ பிரைட்டா தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்னு கேட்டாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, எனக்கு ஞாபகம் இல்லை மேக்கப் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு. ஓகே ஈவினிங் வரைக்கும் ஸ்டேன்னு சொன்னாங்க. ஓகே நைட் வரைக்கும் இதனால தான் ஸ்டேவா இருக்கு போல. அவ்வளோ வெயில்ல என்ன சேஞ்சஸ் இருந்தாலும் ஈவினிங் அப்புறம் நம்ம கான்ஷியஸாக இருக்க மாட்டோம். எல்லாத்துக்கும் அப்புறமும் மேக்கப் ரொம்ப ப்ராப்பராக அப்படியே இருந்தது. மேக்கப் ஸ்டே ஆகுறத தாண்டி ப்ராப்பராக நம்ம ஃபீச்சர்ஸை என்ஹான்ஸ் பண்ணி ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற அளவுக்கு அவங்களோட மேக்கப் ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது.